வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப், ஒரு செக்யூர் ஃபியூச்சர், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப், அதுவும் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நபார்டு கிரேட் ஏ மற்றும் கிரேட் பி எக்ஸாமினேஷன் தான் அது. இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல சேலரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ், சொசைட்டியில் ரெஸ்பெக்ட், ஸ்டேபிள் கேரியர், ரூரல் இந்தியா டெவலப்மெண்ட்டில் டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நபார்டு என்றால் என்ன? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது இந்தியாவின் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் செக்டாருக்கு முக்கியமான அபெக்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபார்மர்ஸ், ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ், வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இவைகளை சப்போர்ட் பண்ணுகிற மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் தான் இந்த நபார்டு. இந்த ஆர்கனைசேஷனில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நபார்டு கிரேட் ஏ எக்ஸாமினேஷன் அதனுடைய ரோல் என்ன, ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான் கிரேட் ஏ. இந்த போஸ்ட்டில் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுவீங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸை மானிட்டர் பண்ணுவீங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் உடன் ஒர்க் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுவீங்க. இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 21 வயது முதல் 26 வயது வரை. இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, எனி டிகிரி ப்ளஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி, மினிமம் 50% மார்க் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் போன்ற பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படிங்கிற அந்த ட்ரீமில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் என்னுடைய கேரியரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரூரல் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃப்ரெஷர்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஒரு செக்யூர் ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு நபார்டு கிரேட் பி எக்ஸாமினேஷன். இது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரேட் ஏவை விட ஹையர் லெவல் ஆஃபீஸர் போஸ்ட். இந்த போஸ்ட்டில் பாலிசி மேக்கிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் சூப்பர்விஷன், டெவலப்மெண்ட் பிளானிங் போன்ற முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதற்கான ஏஜ் லிமிட் 24 வயது முதல் 32 வயது வரை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், இது ரிலேட்டான டிசிப்ளின்ஸ் இருக்கணும். மார்க்ஸ் மினிமம் 50% ரெக்யோர்டு. இதுக்கு சேலரி அண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஜாபில் சேலரி மட்டும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சேலரி 70,000 முதல் 1,20,000 வரை கிடைக்கும். அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், பென்ஷன், ட்ராவல் அலவன்ஸ், ஜாப் செக்யூரிட்டி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ற ரெஸ்பெக்ட் சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னா, இந்த எக்ஸாம் கிராக் பண்ண ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா என்னென்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் கண்டிப்பாக வேணும். டெய்லியும் நீங்கள் 2 hours ஆப்டிடியூட், 2 hours அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட், 1 hour கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கான சீக்ரெட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் ஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் தெரியுமா? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ஈகோசிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ராங் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மேலும் நாட்டின் ஃபார்மர்ஸ் மற்றும் வில்லேஜஸ் வளர்ச்சிக்காக டைரெக்டாக ஒர்க் பண்ணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஒரு வில்லேஜிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஸ்மால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இருந்தால் நபார்டு ஆஃபீஸர் ஆக முடியும். சக்ஸஸ் என்பது டேலண்ட்டு மட்டும் இல்லை, டெய்லி கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன்.
இன்றைக்கி நீங்கள் எடுக்கும் ஒரு டிசிஷன் உங்கள் முழு ஃப்யூச்சரையும் மாற்றும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுமா, ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃப் வேணுமா, உங்கள் ஃபேமிலி உங்களை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணுமா அப்படின்னா இப்போவே நபார்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்டேட்டுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.